சூரிகா சரவணன் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கதைக்குள்ளே போகலாமா? அமுதம் பொழியும் குமுதம் மலரும். எழுத்து மற்றும் வாசிப்பு உங்கள் சூரிகா. அத்தியாயம் 10. கோடனூர் கிராமமே அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. நம்ம மரகத அக்காவோட அண்ணன் பொண்ணுன்னு 2 வருஷம் முன்ன வரல, கொஞ்சம் பூசுனாப்புல உயரமா செவத்த தோலோட போவுமே, அந்த புள்ளதான் மாநிலத்திலேயே முதலா வந்திருக்கான். அதுவும் அப்படியா? நல்ல கலையான புள்ளதான். படிப்புலையும் சோட போகல. எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? டாக்டருக்கு படிக்கணுமா அந்த பிள்ளைக்கு? சேக்காளிங்க கிட்ட சொல்லுமா, என் பொண்ணு 10ஆப்பு படிக்கால அங்கனதான், அவ தான் விவரம் சொன்னான். படிக்கட்டும் படிக்கட்டும். அன்று விவரம் தெரிந்தது முதல் ஊருக்குள் எல்லா வீடுகளிலும் இதுதான் பேச்சாக இருந்தது. அன்று காலை விடிந்ததுமே அமுதனுக்கு தலைமை ஆசிரியர் மூலம் தகவல் எட்டிவிட்டது. அடுத்த நிமிடம் அன்னையின் வீட்டில் இருந்தான். வாசலில் புல்லட் சத்தம் கேட்கவும் மல்லிகை பந்தலின் அடியில் நின்றிருந்தவள் ஆவலுடன் எட்டி பார்க்க, வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தவனும் ஆவலாய் அவள் முகம் பார்த்தான். இளம் பச்சை நிற சுடிதாரில் துப்பட்டா போடாமல் தலைக்கு குளித்திருந்ததால் தலையில் துவாலை கட்டி நெற்றியில் திருநீரும் குங்குமமும் துலங்க மங்களகரமாக வீட்டுத் தோற்றத்தில் நின்றிருந்தவளை கண்டவன் கணத்துக்கும் மேலாக அவளை ரசித்து பார்த்தான். 2 வருடங்கள் முன்னர் பார்த்ததற்கு உயரம் கொஞ்சம் கூடி, உடல் கூட முன்னைப்போல் அல்லாமல் தேவையான இடத்தில் சதைப்பற்று வைத்து மற்ற இடங்கள் மெலிந்து கச்சிதமான உடலமைப்புடன் ஒசிந்து நின்றவளை கண்டவனுக்கு உடலில் என்னென்னவோ மாற்றங்கள் உருவாக, அருகில் சென்று நெற்றியில் மென்மையாய் முத்தமிட்டு, சாதிச்சிட்ட ராசாத்தி என்று சொல்லி அவளை இறுக்கமாக அணைத்து கொள்ள, உடலின் ஒவ்வொரு அணுவும் பரபரக்க மெதுவாக நடந்து அவள் அருகே சென்றான். இவ்வளவு விடிகாலை வந்திருக்கிறானே, ரிசல்ட் வந்துவிட்டதோ, மார்க் குறைந்து விட்டதோ, அதனால்தான் மெல்ல நடந்து வருகிறானோ என ஒரு நிமிடத்திற்குள் 1000 எண்ணங்கள் அவள் மனதில் அலைப்பாய, அதற்குள் அருகில் வந்திருந்தவன் வலக்கையை அவளை நோக்கி நீட்ட மந்திரித்து விட்டவள் போல் அவளும் தன் கையை நீட்டினாள். பஞ்சென்ன வெண்டை பிஞ்சு விரல்கள் அல்ல அவளது விரல்கள். சிறு வயது முதலே பாத்திரம் கழுவி, துணி துவைத்து, கிணற்றில் நீர் இறைத்து, வரட்டி தட்டி, களத்து மேட்டில் நாற்று நட்டு, கதிர் அறுத்து என வேலை பார்த்து பார்த்து காப்பு காய்த்து போன கை அது. ஆனாலும் அவள் கையை பற்றவும் உடலில் உயர் அழுத்த மின்சாரம் பாய்ந்ததைப் போல் இருக்க, ஒரு கணம் அந்த உணர்வை அனுபவித்தவன் பின், வாழ்த்துக்கள், மாநிலத்திலேயே முதலாவதா வந்திருக்க, உன்னால நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துக்கு மாத்திரமில்ல, ஊருக்கே பெருமை என்றவன் இன்னொரு கையால் அவள் கையை மூடி தன் 2 கைகளுக்குள் பொதிந்திருந்தான். பரீட்சை எழுதியதிலிருந்தே நல்ல மதிப்பெண்கள் வரும் என்று எதிர்பார்த்தே இருந்தாலும் அது நடப்பாக நிகழ்கையில் அந்த நிமிடத்தின் கணம் தாங்காமல் அவள் கண்கள் குளம் கட்டி கன்னத்தில் வழிய, ஏய் சி, என்னது என்றவாறு இடது கையை அவள் தோளை சுற்றி இட்டு மெலிதாக அவளை தோளோடு அணைத்து கொண்டான். ஏதேதோ மனதில் கற்பனை செய்திருந்தாலும் அந்த நிமிடம் அது மகளை ஒரு பாசமுள்ள தகப்பன் பெருமிதத்துடன் அணைத்து கொள்ளும் அணைப்பாகவே இருக்க, அவளும் அதுபோல் உணர்ந்தாளோ என்னவோ அவனிடம் இயல்பாக ஒன்றினாள். புல்லட்டின் சத்தம் கேட்டு நேரமாகி இருக்க, இன்னும் மாறனை காணவில்லையே என பார்க்க வந்த மரகதத்தின் பார்வையில் மல்லிகை பந்தலின் அருகே நின்றிருந்த மாறன் பட, எலே அங்கன என்ன பண்ணுத என அவர் குரல் கொடுக்க, அவன் தேக்குமர தேகத்தால் முழுதாக மரகதத்தின் பார்வையிலிருந்து மறைந்திருந்த குமுதா சட்டென முன்னே விலகி நின்றாள். விலகி நின்றாலும் சற்று முன் அவனோடு ஒன்றி நின்றதை நினைத்து அவள் முகம் சிவந்து போக, மெலிதாக புன்னகைத்தவன், நான் உள்ள போறேன், நீ 2 நிமிஷம் சென்று வா என்று விட்டு திரும்பி வீட்டை நோக்கி நடந்தான். ஏ கிழவி, விவரம் தெரியுமா? உன் மருமக ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அதாவது தமிழ்நாட்டிலேயே 12ஆப்புல முதலாவதா வந்திருக்கா. மரகதத்துக்கு வாயெல்லாம் பல்லானது. நெசமாவா? பொறவு வராம எம்புட்டு சிரமப்பட்டு படிச்சுது புள்ள என்றவர் அவன் முதுகுக்கு அப்பால் எட்டி பார்த்துவிட்டு, மலரு எங்க எனவும், நான் சொன்னதும் அழுக வந்துட்டு அவளுக்கு, முகத்தை தொடச்சிட்டு வான்னு சொல்லிட்டு வந்தேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே குமுதா வீட்டினுள் நுழைய,
ஆவலாய் சென்று அவளை அணைத்து கொண்டார் மரகதம். அவளோ அவர் கால்களில் விழுந்து பணிந்தாள். எழும்புத்தா, என் தங்கம், நல்லா இருப்ப நீ, நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும் என்றவர் அவளை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தார். அவர் தோளுக்கு மேலாக பார்த்தவள் அமுதனின் விழிகளில் ஏதோ வேறுபாடு தெரிய, என்ன என்பதைப் போல் புருவம் உயர்த்த, அவனோ ஒன்றுமில்லை என்பது போல் தலையசைத்து புன்னகைத்தான். பின்னே அவர்கள் இருவரும் அணைத்து கொண்டு நிற்பதைக் கண்டு பொறாமையாயிருக்கிறது என்று உண்மையை சொல்ல முடியுமா என்ன? எமோ, ஏதாவது இனிப்பு செஞ்சு கொடு உன் மருமகளுக்கு. இதா 2 நிமிஷம் என்று அவர் அடுக்களைக்குள் நுழைய, அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தவனைக் கண்டு அவள் பார்வையை தழைத்தாள். லேசாக செருமிக் கொண்டவன், கொஞ்ச நேரத்துல பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அங்கன பெரிய பெரிய டிவி சேனல்ல இருந்தெல்லாம் பேட்டி எடுக்க வருவாகலாம். உங்க எச்சம் சொன்னாவ, கொஞ்சம் நல்லதா உடுத்திக்க. அவள் தலையாட்டிய போது அவனுக்கு அலைபேசியில் அழைப்பு வர அவன் எடுத்து பேச ஆரம்பித்தான். அவளோ இப்போது வைத்த கண் வாங்காமல் அவனையே பார்த்திருந்தாள். இவன் மட்டும் இல்லை என்றால் அவள் என்ன செய்திருப்பாள்? அனாதையாக வந்து நின்றவளுக்கு உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு அவள் முகம் கோணாதபடி ஏற்பாடு செய்ததோடு, நன்றாக படிப்பவள் என்று தெரிந்த நிமிடமே அவள் படிப்பை தொடர தேவையானவற்றை ஆவன செய்து அவள் படிக்க ஏற்பாடு செய்து, அது மட்டுமா, சென்று போன 6 மாதங்களும் அவள் படித்தாள் என்றால் அதில் அவனது பங்கும் இல்லாமலா? இரவு 9 மணிக்கே உறங்கி விடுகிறாள் என்பதை அறிந்தவன் ஒரு நாள் அவளை அழைத்து வைத்து பேசினான். ஒரு 10 மணி வரை உட்கார்ந்து படிக்க முயற்சி பண்ணுத்தா. அவள் தலையை சொரிய, விளங்கிரும், உன் வயசுக்கு 6 மணி நேரம் தூக்கம் போதும். ஆனா நீ 9 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழும்புத. 10 மணிக்கு படுத்தா இன்னும் கொஞ்சம் கூட படிக்கலாம் இல்ல? நான் என்ன செய்யட்டும் மாமா? அது என்னவோ என்னையும் அறியாம உறங்கிடுதேன். சர்தான், அப்ப இன்னொன்னு செய்யி, காலை 3 மணிக்கு எழும்பிடு. அவள் முகம் விளக்கெண்ணெய் குடித்தது போல் ஆயிற்று. ஏற்கனவே அவள் ஒரு முறை இப்படி முயற்சி செய்து அலாரத்தை அமர்த்திவிட்டு உறங்கியதுதான் நடந்தது. ஏன் மாமா, நான் தான் நல்லா படிக்கனே. போதாதுத்தா, இனமே ஒவ்வொரு நிமிஷமும் மார்க்கா மாறும். சில வினாடிகள் தாடையை தடவியபடி யோசித்தவன், ஒன்று செய்யலாம். அம்மா உறங்க போறப்ப அவ போனை உன் பக்கத்துல வச்சுட்டு படுக்க சொல்லுதேன். காலை 3 மணிக்கு நான் ஃபோன் போடுதேன். உறவு எப்படி நீ உறங்குதன்னு பார்க்கேன். சொன்னது போலவே தினமும் காலை 3 மணிக்கு அவளை அலைபேசியில் அழைத்து எழுப்பி விட்டு அவள் முகம் கழுவி வந்து படிக்க அமரும் வரை தொடர்பிலேயே இருப்பான். படிக்க உட்காந்துட்டேன் மாமா என சொன்ன பிறகே அழைப்பை துண்டிப்பான். மேலும் ஆங்கில ஆசிரியையிடம் பேசி தினமும் 1 மணி நேரம் அவர் வீட்டிற்கே சென்று டியூஷன் படிக்க ஏற்பாடு செய்தான். அவன் கொடுத்த அலைபேசியில் இணையத்தை பயன்படுத்த முடியுமே தவிர அதில் சிம் கார்டு போடாததால் அழைக்கவோ பேசவோ முடியாது. சிம் கார்டு போட்டு கொடுத்தால் பிறகு தோழிகளுடன் அரட்டை அடிப்பதில் கவனம் சிதறி போகும் என சொன்னவன் தன் அலைபேசியின் 2 சிம் கார்டுகளில் ஒரு எண்ணை பயன்படுத்தி அவளுக்கு வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்த மட்டும் ஏற்பாடு செய்திருந்தான். அதன் மூலம் அவள் அனைத்து ஆசிரியைகளுடனும் தொடர்பில் இருந்தாள். தினமும் அதில் அவர்கள் குறிப்புகள் அனுப்ப, அதை படிக்க, கேள்வித்தாள்களை அனுப்ப, அவள் விடைகளை எழுதி கொண்டு சென்று பள்ளியில் கொடுத்து அவர்கள் திருத்திக் கொடுக்க என 6 மாதங்களில் 1000க்கும் மேல் அவளை தேர்வுகள் எழுத வைத்திருந்தான் என்றால் அது மிகையாகாது. இப்படி அவள் செய்த அனைத்து முயற்சிகளிலும் அவனும் உடன் நின்று அவளை ஊக்குவித்து இன்று அவள் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாள் என்றால் அது அவன் இல்லாமல் நடந்திருக்காது. நன்றியையும் பிரியத்தையும் கண்களில் தேக்கி அவனையே பார்த்து கொண்டிருந்தவளின் எண்ண அலைகள் அவனை தாக்கியதோ என்னவோ. பேசிக்கொண்டிருந்தவன் சட்டென அவளை நோக்கி திரும்பினான். 4 விழிகள் எதிர்பாராமல் மோதிக்கொண்டதும் அல்லாமல் ஒன்றோடொன்று கட்டுண்டன. கண்ணொடு கண் இணை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற கம்பரின் கலாரசனை கேட்ப காவியம் ஒன்று அங்கே அரங்கேறி கொண்டிருந்தது. அலைபேசியின் மறுமுனையில் பேசிக்கொண்டிருந்தவர் ஹலோ ஹலோ என அலறியதில் தன் நினைவு பெற்றவன் நான் அப்புறம் கூப்பிடுவேன் அண்ணாச்சி என்று வைக்கவும் மரகதம் 2 கிண்ணங்களில் சுட சுட கேசரியுடன் வரவும் சரியாக இருந்தது. பார்வை பரிமாற்றம் தடைப்பட்டதில் இருவருக்கும் ஏமாற்றமே. ஆனாலும் காட்டிக்கொள்ளாமல் மறைத்து சிறிது நேரத்தில் அவள் பள்ளிக்கு கிளம்ப
அவனும் தொழிலை பார்க்க கிளம்பினான். ஆனால் அடுத்த 2 மணி நேரங்களுக்குள்ளாகவே மரகதத்திடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. ஐயா மாறா, இந்த பத்திரிக்கைக்காரவுக எல்லாம் வீட்டு முன்னால கூடி நிக்காகளே, நீ கொஞ்சம் வந்து பாரியா. வாரேம்மா என்றவன், இவனுங்க எதுக்கு வீட்டுக்கெல்லாம் வாரானுக, ஸ்கூலோட முடிச்சுக்க வேண்டியது தானே என்று எண்ணிய வண்ணம் வண்டியை கிளப்பி அடுத்த 10வது நிமிடம் வீட்டிலிருந்தான். ஒலி வாங்கியை வாயில் இடிப்பது போல் வந்தவர்கள், சார், நீங்க கடச்சுவ ஊருகா ஓனராமே, உங்க சொந்தக்கார பொண்ணு தான் குமுதான்னு சொன்னாங்க. எங்க டிவிக்கு எக்ஸ்க்ளூசிவா குமுதாவும் நீங்களும் ஒரு பேட்டி தர முடியுமா சார்? நின்று நிதானமாக அவனை ஏறிட்டவன், கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க என்று விட்டு வீட்டுக்குள் சென்று விட்டான். உள்ளே சென்றவனை அழாத குறையாக எதிர்கொண்ட குமுதா, ஸ்கூல்ல வச்சு போட்டோ பேட்டி எல்லாம் எடுத்துட்டாக மாமா, நான் கிளம்பினது என் பின்னுக்கவே வீட்டுக்கு வந்துட்டாக, நான் வேணாம்னு சொல்லியும் கேட்கல. சரி விடு, அவகவக டிவிக்கு டிஆர்பியை ஏத்தணும். முதல் மதிப்பெண் பெற்ற குமுதா இங்குதான் உட்கார்ந்து படிப்பார், இங்குதான் சாப்பிடுவார் அப்படின்னெல்லாம் போட்டாத்தானே அவர்களுக்கு ஆதாயம் என கேலியாக அவன் கஞ்சிமிட்டி சொல்ல, அத்தனை நேரம் இருந்த இறுக்கம் வடிந்து அவளும் புன்னகைத்தாள். அப்ப பிரச்சனை ஒன்றும் இல்லையாமாமா? என்னதான் சொல்லுதானுவன்னு கேட்பமே, இப்ப என்ன என்றவன், நீ உள்ளே இரி, நான் போய் விவரம் கேட்டுட்டு வந்து பேசுதேன். வெளியே வந்தவன் அங்கிருந்த சில பத்திரிகையாளர்களை பார்த்து, உங்களுக்கு தான் ஸ்கூல்லையே வேண்டிய விவரம் சொல்லிட்டாகலாமே, அப்புறம் ஏன் தொல்லை பண்றிய? இல்ல சார், இப்படி அவங்க வாழ்ந்த சூழலை காட்டினா இன்னும் நேட்டிவிட்டியோட இருக்கும்னு. நேட்டிவிட்டி சர்தான், ஆனா இது அவங்க பிரைவசியில நுழையிற மாதிரி இல்லையா என்றவன், சரி இப்ப என்ன, உங்களுக்கு வீட்டை சுத்தி காட்டணும் அவ்வளவுதானே, வாங்க நான் காட்டுதேன் என்று அழைத்து சென்றான். இடங்களை மட்டும் படமோ காணொளியோ எடுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு, தனியா பேட்டிலாம் இன்னொரு நேரம் பார்த்து சொல்றோம், அப்ப வாங்க என்று கையெடுத்து கும்பிட்டு விட, பத்திரிகையைச் சேர்ந்தவர்களும் தலையை தொங்க போட்டுக்கொண்டு சென்று விட்டனர். வேறு யாரும் வந்து தொல்லை செய்யாமல் அன்று முழுவதும் அங்கேயே இருந்தவன் அவர்களுடன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட அவளது சிறிய அளவிலான பேட்டிகளை பார்த்து கேலி செய்து கொண்டு இருந்ததைக் கண்ட மரகதத்துக்கு மனம் நிறைந்து போனது. மனதிற்குள்ளாகவே மகன் எப்போதும் இப்படி சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என வேண்டுதல் வைத்து கொண்டார். மறுநாள் காலை, அத்தை, நான் செல்லக்கிளி வீட்டுக்கு போய் வாரேன், அவ இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டான்னு அழுதுகிட்டே இருக்காளாம், அவங்க அம்மை உங்க ஃபோன்ல இப்பத்தான் கூப்பிட்டு சொன்னாவ. சரிலா, கவனமா போய் வா. மனம் துள்ளி கொண்டிருக்க அது நடையிலும் வெளிப்பட கிட்டத்தட்ட மேகங்களில் மிதந்து கொண்டு சென்றவளை அந்த குரல் மலை இறக்கியது. பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் ஆட்டமும் பாட்டமும் இன்னும் குறையலல்ல உனக்கு என்ற சிவஞானத்தின் குரலில் அதிர்ந்து போய் திரும்பினாள் குமுதா. அடியே மேனாமினுக்கி, இங்கன பக்கத்து கிராமத்துல இருந்துகிட்டு தான் இத்தனை நாளா என்னை ஏச்சுக்கிட்டு இருந்தியோ என்று கண் சிவக்கச் சொன்னவனை பார்த்து ஒரு கணம் மிரண்டுதான் போனாள் குமுதா. ஆனால் அடுத்த கணமே அவள் மனக்கண்களில் அமுதனின் உருவம் எழ தைரியம் பெற்றவளாய் சிவஞானத்திடம் பேச ஆரம்பித்தாள். இந்த பாருங்க மாமா, நீங்க கண்ணாலம் ஏற்பாடு பண்ணுதப்பவே எனக்கு 15 வயசு தான் முடிஞ்சிருந்துச்சு. அதுவே சட்டப்படி தப்பு. நான் போலீஸ்ல பிராது கொடுத்துருந்தா உங்களுக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கும். நான் அப்படி பண்ணலையேன்னு சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. யாரு? நீயே பண்ணல. அங்கன இருந்த என் தோஸ்துக்கிட்ட பிராது கொடுக்க போனவ தானே நீயே. நீ ஓடி போனப்புறம்தான் அவன் வந்து விவரம் சொன்னான். மொதவே சொல்லி இருந்தான்னா நானும் கொஞ்சம் கவனமா இருந்திருப்பேன். பழைய கதை எதுக்கு? மறுவாதையா இப்ப என்னோட கிளம்பு. நாளைக்கே உனக்கும் எனக்கும் கண்ணாலம். அவள் அதிர்ந்து போனாள். சுற்றும் முற்றும் பார்த்தாள். அது கொஞ்சம் உள்ளடங்கிய தெரு. ஆட்கள் நடமாட்டமும் பெரிதாக இல்லை. வீடுகளில் இருப்பவர்களும் வயலுக்கு பள்ளிக்கு என போயிருக்க அவன் அருகில் வந்துவிடாது தடுக்க காலை பின்புறம் எடுத்து வைத்தாள். அவனோ அவள் முயற்சி புரிந்தவனாக ஒரே எட்டில் அவள் அருகே வந்திருந்தான். ஒரு கையால் அவள் கையை பற்றி கொண்டு, என்னடி மாய்மாலம் காட்டுத? இங்க எவனோ ஒரு பண்ணையார் பையலை பிடிச்சிருக்கியாமே, என்கிட்ட காசு பணம் இல்லைன்னு தானே அவன்கிட்ட ஓடி வந்த? காசு பணம் இல்லைன்னா என்னடி, அவன்கிட்ட இல்லாதது ஒன்று என்கிட்ட இருக்கு. பெரிதாக அவன் பேச்சை செவி மடுக்காமல் சுற்றிலும் பார்த்து கொண்டும் தப்பிக்கும் வழிகளை ஆராய்ந்து கொண்டும் இருந்தவளின் செவிகளில் மிக மெலிதாக புல்லட்டின் உருமல் சத்தம் கேட்க அவள் மனம் துள்ளியது. அதே உற்சாகத்துடன் சிவஞானத்தின் பக்கம் திரும்பியவள் குனிந்து அவள் கையை பற்றியிருந்த அவன் கையில் மணிக்கட்டு பக்கம் அழுத்தமாக தன் பற்களை பதிக்க, ஆ என்று தன்னை மறந்து அலறியவன் அவள் கையை விடுவித்து அடுத்த கையால் அவள் கற்றை கூந்தலை பற்றி கொள்ள,
அதே நேரம் எட்ரா கைய என்ற உருமல் கேட்க பற்றிய கையை விடாமலே திரும்பி பார்த்தான். வேட்டியை மடித்து கட்டியபடியே அருகில் நெருங்கியிருந்த அமுதன் செருப்பு காலால் ஓங்கி ஒரு உதையை சிவஞானத்தின் நெஞ்சிலேயே விட சற்று தள்ளி நின்றிருந்த இடிந்திருந்த ஒரு சுவரின் மீது கையையும் காலையும் பரப்பிக் கொண்டு போய் விழுந்தான். அவன் கையிலிருந்து விடுபட்ட வேகத்தில் மாமா என்ற கூவலுடன் அமுதனின் நெஞ்சின் வந்து விழுந்தாள் அணங்கவள். ஒன்னும் இல்லடா, வண்டியில உட்கார், இவனை ஒரு வழி பண்ணிட்டு வந்துருதேன். அவள் கூந்தலை ஒதுக்கி விட்டபடியே கூறியவனையும் அவர்கள் நெருக்கத்தையும் பார்த்த சிவாவுக்கு பற்றி கொண்டு வர சுற்றிலும் பார்த்தவனின் கண்களில் அந்த சுவற்றின் அருகில் கிடந்த கழிகள் பட குதித்தெழுந்தவன் ஒரு கழியை கையில் எடுத்துக்கொண்டான். அமுதனின் புல்லட் நுழைந்த போதே பலரும் பின்னோடு ஓடி வந்திருக்க இப்போது தெருவில் கூட்டம் கூடியிருந்தது. அதில் அமுதனின் ஆதரவாளன் ஒருவன், எங்க ஐயாவை பார்த்து கம்பை தூக்கிட்டு வாரியால என இன்னொரு கம்பை தூக்க அவனை தடுத்த அமுதன், விடுடே நான் பார்த்துக்கிடுதேன் என அவன் கையிலிருந்த கம்பை வாங்கி கொண்டு சண்டைக்கு ஆயத்தமானான். இருவரும் சண்டையிட ஆரம்பித்த 5வது நிமிடத்தில் சிவஞானத்தின் கழி அமுதனால் தட்டிவிடப்பட்டிருக்க அவனும் குப்புரடித்து அமுதனின் கால்களில் விழுந்திருந்தான். அத்தியாயம் 10 நிறைவடைந்தது. சிவஞானம் பயங்கர வன்மத்தோட திரும்பி வந்திருக்கான். அமுதன் சிவஞானத்தை என்ன செய்ய போறான்? வாங்க அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.